பெண் விடுதலை இதுவரை யாரும் சொன்னதில்லை. அவரையே கொச்சைப்படுத்தக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கனவு இருக்கக்கூடிய, நான் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கனவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார். இந்த மண்ணிலே ஜாதி மதம் என்று எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார், வாழ்வார். நீங்க தொடர்ந்து திருக்குறளை சொல்லிட்டே வந்தா அது மட்டும் எங்களுக்கு போதுமா? திருக்குறளை எங்களுக்கு சொல்ல தெரியும். நீ திருக்குறள சொல்றதுன்னா சொல்லுங்க, நீ பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செய்து பட்ஜெட்ல அதோட நிறுத்தாதீங்க. தமிழ்நாடுங்கிற பேர் இந்த பட்ஜெட்ல ஒரு இடத்துல கூட உச்சரிக்கப்படவில்லை. இல்ல அமைச்சர் சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய ரயில்வே பள்ளிக்கூடத்துல தான் படித்தாங்க நிதி அமைச்சர்னு. அது சொன்னா நிறைய பேர் யோசிச்சுப்பீங்க, ஏன்னா சரியா படிக்கலன்னு. இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்தல் நாடகமாக நாம வேற இவங்க வேறன்னு அதிமுக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சி இந்த பெண்களுக்கு எதுக்கு இவ்வளோ செய்யணும்? ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெண்கள் படிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைத்தா, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கல்லூரிக்கு சென்று படிக்கக்கூடிய சாதாரண குடும்பங்களை சார்ந்த மாணவிகளுக்கு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய, அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய சகோதரிகள் கல்லூரிக்கு போகும்போது மாதம் 1000 ரூபாய் ஆண்களுக்கு நீட்டிருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு மட்டுமே நீங்க ஆசை நடத்துறீங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இளைஞர்கள் கல்லூரிக்கு போகும்போதும் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தை தந்திருக்கிறார். ஆனா அதுக்கு முதல்ல கொண்டு வந்தது புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தை தான். மாதம் 1000 ரூபாய். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குடும்பத்துல, கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துல ஒரு பெண் படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். அத்தனை பேருக்கு தெரியும். தலைவர் கலைஞர் அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா வீட்லயும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அம்மா அப்பானா என்னோட கடமை, கல்யாணம் பண்ணி வச்சா முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், 10வது வரைக்குமா படிக்க வை, நான் திருமணத்திற்கு உதவி தருகிறேன், உதவி செய்கிறேன் என்று அந்த திட்டத்தை அறிவித்தது தலைவர் கலைஞர் அவர்கள். திருமணமான பெண்ணு நாள் முழுவதும் அடுப்ப ஊதி 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 அது எரியுதா இல்லையா அணுகுச்சான்னு இன்னும் பார்த்து 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 நாள் முழுவதும் அந்த அடுப்பு முன்னால கருகி போவதை, வெந்து போவதை தவிர்ப்பதற்காக 2 பர்னர், 1 பர்னர் கூட இல்ல. அதிகாரிகளை கேட்டாங்க, எதுக்கு 2 பர்னர் அடுப்பு இவ்வளவு செலவு? அமைச்சர் இருக்காரு, அவர் இருக்காரு, எதுக்கு செலவுன்னு அவர் சொன்னாரு, நான் 2 பர்னர் அடுப்பு செலவை பத்தி கவலை இல்லை, 2 பர்னருக்கு அடுப்பை கொடுத்தாதான் ஒண்ணுல குழம்பு வைக்கும், ஒண்ணுல சாதத்தை முடிச்சுட்டு வெளியில வரும் சமையல் எண்ணெய் விட்டு. இதை செய்தது திராவிட இயக்கம், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பெண்கள் படித்தாங்க, பள்ளிக்கூடத்தை முடிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. இனிமேல திருமணம் என்ற தடை இல்லை, இனிமேல எந்த தடையும் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திருமண உதவி திட்டத்தை எல்லாம் தாண்டி, நீ படி, நான் உன்னுடைய தந்தையாக, சகோதரனாக, உன்னுடைய கல்விக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மேடைகள் நீங்க பார்த்துப்பீங்க. தூத்துக்குடியில வந்து அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்த பொழுது ஒரு சகோதரி மேடையிலே பேசுகிறார். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு 12வது முடிச்சுட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, வசதி இல்லை, படிக்க முடியாது, எனக்கு 1000 கனவுகள் இருந்தது, நர்சிங் முடிக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும். நான் திருமணம் ஆகி முடிந்தவுடன் எனக்கு வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. குழந்தை பிறந்து படிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஏன்னா வசதி இல்லை, கல்லூரிக்கு போய் ஃப்ரீயா படிச்சா கூட அதற்கான
அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால நீங்க இந்த திட்டத்தை அறிவித்த பிறகு எனக்கு நம்பிக்கை வந்தது, என்னால் படிக்க முடியும் என்று. திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்த பிறகு காசு கட்ட வேண்டியதில்லை, விடியல் பயணம். அதனால் நான் போய் வரக்கூடிய செலவு கூட இல்லை. என் குழந்தை பிறந்த பிறகு நான் போய் நர்சிங் ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன், விரைவிலே முடித்து விடுவேன், நன்றி அண்ணா என்று மேடையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து கரம் கூப்பி கண்ணீர் மல்ல நன்றி தெரிவித்தார். இப்படி எத்தனையோ சகோதரிகளுடைய கனவுகள் இன்று நிஜமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த பெண்களுடைய கனவுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும். நிறைய பேர் முன்னாலே ஆட்சியில இருந்திருக்கிறார்கள். அவங்க பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி, அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தது இல்லை. மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, பேர் கூட பாருங்க, உரிமை தொகை, வந்து சேர வேண்டிய உரிமை இருக்கக்கூடிய தொகை, உதவி தொகை இல்லை, உரிமை தொகை என்று அந்த 1000 ரூபாய் தரும் பொழுது அந்த பணம் வேலை போறீங்களோ இல்லையோ அந்த பணம் உங்கள் கையிலே இருக்கக்கூடியது. நீங்க யாரையும் செலவு பண்றது கேட்க வேண்டியதில்லை. உங்களுடைய காசை நீங்க செலவு பண்ணி பழகிட்டீங்கன்னா உங்க மகளுக்கு அதே உரிமை இருக்க வேண்டும் என்று அந்த பொண்ணை எந்த காலத்தையும் வீட்டுல நிறுத்தி வைக்க மாட்டீங்க. படிச்சா வேலைக்கு போ, நீங்க விரட்டுவீங்க இல்லையா? இந்த 1000 ரூபாய் என் கையில இருக்கு, நான் செலவு பண்றேன், யாரையும் கேட்க வேண்டியதில்லை. உனக்கு சம்பளம் வந்தது என்றால் அதே உரிமை உனக்கு இருக்கும் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய, ஒரு தலைமுறைக்கே சொல்லி தரக்கூடிய ஒரு திட்டத்தை தீர்த்து தந்திருக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி எத்தனையோ திட்டங்களை நமக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதை பாதுகாத்தாதான் நமக்கான ஒரு எதிர்காலம். ஏன்னா இன்னைக்கு இந்த நாட்டில எத்தனையோ பிரிவினை சக்திகள், பிளவு சக்திகள், மதாதி பேரால, மதத்தின் பேரால, ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசத்தை எல்லாம் நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இப்படிதான் வழி வழியா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் என்று திரும்ப 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 நமக்கு சொல்லக்கூடிய அந்த பிற்போக்கு சக்திகள் இன்னைக்கு நாட்டை தலைவிரித்து ஆடக்கூடிய அளவிற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. சில பேர் தந்தை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் தயவு செய்து தந்தை பெரியாரை படியுங்கள். பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கிறது, தந்தை பெரியாரின் புத்தகம். அதை தாண்டி பெண் விடுதலை இதுவரை யாரும் சொன்னதில்லை. எது உனக்கு தடையா இருக்கோ தூக்கி எறி. உன்னுடைய கனவுகள், உன்னுடைய லட்சியங்கள், அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொன்ன ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவரையே கொச்சைப்படுத்தக்கூடிய, விமர்சனம் செய்யக்கூடிய நிலைகளை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது. ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற கனவு இருக்கக்கூடிய, நான் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கனவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார். இந்த மண்ணிலே ஜாதி மதம் என்று எந்த வேற்றுமையும் இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை மனதிலும் தந்தை பெரியார் வாழ்கிறார், வாழ்வார். அதுதான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படை. தொடர்ந்து தளபதி திராவிட மாடல் சொன்னாலே கௌதம் இருக்காரு அங்க பாராளுமன்றத்துல. அந்த வார்த்தையை, திராவிடம்ங்கிற வார்த்தையை சொன்னாலே அவங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எதிராக உயர்ந்து நிற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு, இந்த எல்லையை தாண்டி கூட வர முடியாது அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. உன்னுடைய பிற்போக்குத்தனத்தை எல்லாம் இங்க கொண்டு வந்து திணிக்காதுன்னு சொல்லக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. பட்ஜெட் போடுறாங்க, திருக்குறள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம். அது திருக்குறளான வேற, நிதியமைச்சர் சொல்லும் போதாவது புரியுது. மற்றவங்க எல்லாம் வேற நானும் திருக்குறள் சொல்றேன்றாங்க, அது திருக்குறளா என்னன்னு தெரியறதுக்கு கஷ்டம்.
சொல்லிக்கிட்டே வந்தா அது மட்டும் எங்களுக்கு போதுமா? திருக்குறளை எங்களுக்கு சொல்ல தெரியும். திருக்குறளை எங்க இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் சொல்லுவார்கள், கொண்டு போய் அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க. திருவள்ளுவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை எல்லாம் தொடர்ந்து செய்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். கன்னியாகுமரியில அந்த எல்லையில திருக்குறளுக்கு ஐயன் திருவள்ளுவருக்கு அவ்வளவு பெரிய சிலையை வைத்தவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு விவேகானந்தர் பாலத்திற்கும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் ஒரு கண்ணாடி பாலத்தை உருவாக்கி எதுக்காக பண்ணா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓட்டு போகும், ஆனா ஆட்சி மாற்றம் வந்தா ஓட்டு வந்து அந்த விவேகானந்தர் பாறைக்கு போகும்போது வேலை செய்யும், ஆனா திருவள்ளுவர் சிலைக்கு போற போட்டு மட்டும் வேலை செய்யும். அதனால முதலமைச்சர் முடிவு செய்து விட்டார், நீ என்ன வழி வந்தாலும் இங்க இருந்து நடந்து போறதுக்கு தமிழனுக்கு நான் வழி உருவாக்கி தருவேன் என்று அந்த கண்ணாடி பாலத்தை போட்டுவிட்டார். இவங்க திருவள்ளுவர் திருக்குறள் என்று நாம கொண்டாடுவோம், எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டியதில்லை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு திருக்குறள்னா எனக்கு தெரியும். நீங்க திருக்குறள்ல சொல்றதுன்னா சொல்லுங்க, நீ பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செய்து பட்ஜெட்ல அதோட நிறுத்தாதீங்க. தமிழ்நாடுங்கிற பேர் இந்த பட்ஜெட்ல ஒரு இடத்துல கூட உச்சரிக்கப்படவில்லை. நிதி கிடைக்கிறா? இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள், நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க போய் பிரச்சாரம் செய்யும் போது, முக்கியமாக கிராமப்புறங்கள்ல போய் பேசும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய நாம் தொகுதிக்கு போகும்போது, இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தொகுதிக்கு போகும்போது என்ன கேட்பாங்க? 100 நாள் வேலை என்னமா ஆச்சு, வேலை கிடைக்கலையே, சம்பளம் ஏறலையே அப்படின்னு பல இடங்களிலே கேட்கக்கூடிய கேள்வி, நியாயமான கேள்வி. பட்ஜெட்ல இப்ப நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல ஒரு பட்ஜெட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ என்ன பண்ணுவீங்க? இந்த வருஷம் பட்ஜெட் இந்த மாசம் பட்ஜெட் போடுறீங்க, ஒரு செலவு வருது, காய்கறின்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபாய்க்கு இந்த மாசத்துக்கு காய்கறி வாங்க. யாராவது 2 பேர் படிக்கிறதுக்கு பிள்ளைங்க உங்க சொந்தக்கார வீட்டுல இருந்து உங்க வீட்டுல இருந்து தங்குறாங்க. அந்த மாசம் என்ன ஆகும்? 1500 ரூபாய் காய்கறிக்கான பட்ஜெட் ஏறுது. 2 மாசம் பொறுத்து இது இப்படியேதான் இருக்க போகுது. நீங்க எப்படி இங்க பிடிச்சு அங்க பிடிச்சு குறைச்சாலும் முடியாது, வாங்கதான் வாங்கித்தான் ஆகும். என்ன பண்ணுவீங்க? 3ஆவது மாசத்துல இருந்து 1500 ரூபாவை எடுத்து வைப்பீங்களா இல்லையா காய்கறி வாங்குறதுக்கு? கேட்கலாமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வைப்பீங்களா இல்லையா? இது நமக்கு தெரியுது. ஆனா நிதியமைச்சர் இந்த 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு இருக்கு இல்லையா, அதுக்கு காசு கொடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். பட்ஜெட்ல ரொம்ப கம்மியா ஒதுக்கீடு செய்தாங்க. நாங்க கேட்டோம், ஏன் இதுக்கு இவ்வளவு செலவாகுது, ஆனா நீங்க ஏன் கம்மியா ஒதுக்கீடு செய்றீங்க? தேவை அதிகரிக்கும் போது நாங்க அதிகமாக பணம் தருவோம், டிமாண்ட் ட்ரிவன் என்று பதில் சொன்னாங்க. இதுல அமைச்சர் சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய ரயில்வே பள்ளிக்கூடத்துலதான் படிச்சாங்க நிதி அமைச்சர்னு. அது சொன்னா நிறைய பேர் கோச்சுப்பீங்க, ஏன்னா சரியா படிக்கலன்னு இல்லையா, அதனால வேண்டாம்னு விட்டுட்டேன். ஏன்னா அந்த டிமாண்ட் ட்ரிவன் அப்படின்னா நீங்க செலவு பண்ணினா அதிகமாச்சுன்னா நாங்க கொடுப்போம். சரி, அதிகமாச்சு, அடுத்த வருஷம் அதிகப்படுத்தணுமா? அதிகப்படுத்தல, குறைச்சாங்க. குறைச்சு இப்ப 2 வருஷமா அந்த குறைச்ச தொகையே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப எப்படி மாநில அரசுகள் 100 நாள் வேலை கொடுக்க முடியும்? அது மட்டும் இல்ல, சம்பளம் எப்படி கொடுப்பாங்க? இது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 84 லட்சம் பேர் இந்தியா முழுவதும் இந்த 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து அந்த பட்டியலிருந்து பேர் அகற்றப்பட்டிருக்கு. இதுதான் ஒன்றிய அரசாங்கத்தின் மிகப்பெரிய சாதனை. திட்டம் கொண்டு வரப்பட்டதே சாதாரண சாமானிய மக்கள், விவசாய தொழிலிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லா நாளும் வேலை இருக்காது. அவர் வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் குறைஞ்சபட்சம் 100 நாள் வேலை. ஆனா ஒவ்வொரு ஆண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி அதை குறைச்சுக்கிட்டே வருது, குறைத்துக் கொண்டே வந்து இப்ப கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு.
தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுத்து நானும் பல முறை போய், சென்ற மாதம் கூட நிதியமைச்சரும் நானும் போய் அவங்ககிட்ட கோரிக்கை வைத்திருக்கிறோம். தொடர்ந்து நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பணம் வரல. நேற்று பதில் சொல்கிறார், நாங்க எல்லா மாநிலத்துக்கும் பணம் அனுப்புறோம், யாருமே பயன்படுத்துறது இல்லை. யார் பயன்படுத்தாம இருப்பாங்க? நமக்கு வர வேண்டிய கல்விக்கான தொகை நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம கிட்ட வரி வாங்குறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாய்க்கு மேலான நிதி நம்ம ஹிந்தி படிக்கிறதுக்கு ஒத்துக்கலைங்கிற காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த 100 நாள் வேலை திட்டம், ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு வர வேண்டிய பணத்தை இன்னும் தரவில்லை. கேட்டா டிமாண்ட் நாங்க தருவோம் சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் அவங்க 100 நாள் வேலைக்கான பணத்தை தருவதே கிடையாது. சம்பளமும் சரியா கொடுக்கறதில்லை, ஆளையும் அந்த லிஸ்ட்ல இருந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. இதுதான் இன்னைக்கு ஊரக வளர்ச்சி திட்டத்துடைய நிலை. குறைத்து அதை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதை மாதிரி ஒவ்வொரு திட்டத்திலும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நிதி ஒரு திட்டத்தை துவக்கும் போது அவங்க 70% நம்ம 30%னா குறைச்சிக்கிட்டே வருவாங்க அவங்களுடைய நிதியை. இங்க தமிழ்நாட்டுக்கு நிதி சுமையை ஏற்றிக்கொண்டே வருவார்கள். அதே போல நம்ம கிட்ட இருந்து வரி வாங்கிக்கிறாங்க, ஜிஎஸ்டின்னு. திருப்பி என்ன கொடுக்குறாங்க? நமக்கு கொடுக்கறத விட உத்தரப்பிரதேசத்துக்கு, எதுவுமே கொடுக்காத உத்தரப்பிரதேசத்துக்கு 4 தடவை 5 மடங்கு 8 மடங்கு ஜாஸ்தி பணம். ஆனா தமிழ்நாட்டிற்கு 1 ரூபாய் வாங்கினா 28 பைசா கூட சரியா கொடுப்பதில்லை. இப்படி தொடர்ந்து ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு தேர்தல் நாடகமாக நாம வேற இவங்க வேறன்னு அதிமுக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சமீபத்துல மதுரையில டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள். ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இதை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் போராட வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வந்து நிறுத்தியது அதிமுக. ஏன்னா அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போதே ஆதரித்தவர்கள் அதிமுக. இப்பொழுது எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் தமிழ்நாட்டு மக்களுக்காக நிமிர்ந்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய, யாராக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், உறவுக்குத்தான் கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அந்த வழியிலே நிற்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த தளபதியின் ஆட்சி. அதனால இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பணம் வரலையா, கொடுக்க முடியலையா, என்ன பிரச்சனை இருக்கு படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 100 நாள் வேலைக்கு கேட்கிறாங்க, நியாயமான கோரிக்கை, நியாயமான கேள்வி. நம்ம மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி வரதில்லை, அது வந்தாலாவது நிச்சயமா முதலமைச்சர் அவர்கள் தந்து விடுவார்கள். அதுவும் வரதில்லை. இவங்க அந்த திட்டத்துக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய காசையும் கொடுக்கறது இல்லை. அப்ப எப்படி ஒரு மாநில அரசை அவர்கள் மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள், பணத்தை வைத்துக் கொண்டு கழுத்தை இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதை தாண்டி நம்முடைய திட்டங்கள், இந்த திட்டங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த திட்டங்களை தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டுக் கொடுக்காம இந்த திட்டங்களை தொடர வேண்டிய அடுத்த தலைமுறை பயன்பெறக்கூடிய வகையிலே அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலில் நீங்க பணியாற்ற வேண்டும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நான் நம்முடைய துணைக்குழு பொதுச் செயலாளர் பேசினார். நிச்சயமா நீங்க இந்த தேர்தலிலே மிகச் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். பணியாற்றினாதான்
வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களில் உங்களில் உழைக்கக்கூடிய சகோதரிகளுக்கு வாய்ப்பு வழங்க நாம் போராட முடியும். அந்த நிலை வர வேண்டும். இங்கே நிறைய பேர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இருக்கீங்க. மற்றவர்களை விட இன்னும் சுலபமாக உங்களால் அங்கே இருக்கக்கூடியவர்களை அணுக முடியும். தொடர்ந்து அவர்களுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நேரடியாக மக்களோடு சென்று பணியாற்ற வேண்டும். அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, நான் பின்னாடி நிற்கிறேன் இல்லை. உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்களுக்கு தான் அந்த கடமை இருக்கு. நேரடியாக மக்களிடம் செல்லுங்கள். அவங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு, நீங்க எல்லாரும் இருக்காங்க, உங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு தேவை இருக்கு, உங்களுடைய பகுதியில ஒரு பிரச்சனை இருக்கு, சரி செய்ய வேண்டும் என்றால் அமைச்சரிடம் சொல்ல முடியும், மாவட்ட செயலாளர் சொல்ல முடியும், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும். இல்லை என்றால் நீங்களே கலெக்டர் பேசி சரி செய்ய முடியும். அதனால மக்களை நீங்கள் செல்லுங்கள், மக்களோடு நில்லுங்கள். இது மிக முக்கியமான ஒன்று. அதே போல நம்முடைய சகோதரிகள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காம ஒருவரோடு ஒருவர் இணைந்து நின்று பயணம் செய்யுங்கள், வாக்குகள் கேளுங்கள். இன்றிலிருந்து நம்முடைய பணியை நாம் துவங்க வேண்டும். தேர்தல் மட்டும் 6 மாசம் 3 மாசம் வேலை பார்த்துக்கலாம் இல்லை. நம்முடைய பணி யார் யார் இன்னைக்கு ஒரு 2 மனசோட இருக்காங்க, யார் யார் சந்தேகத்தோடு இருக்கிறாங்க, யார் யார் யாராவது பேசினா குழம்பி போயிடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஊர்ல யார் இருக்காங்க, அவர்களிடம் சென்று பேசுங்கள், விளக்கி சொல்லுங்கள். இந்த திட்டங்கள்லாம் கிடைச்சிருக்கு, தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டு தொடர்ந்து உங்கள் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். எல்லாம் சந்தித்ததிலே மற்றற்ற மகிழ்ச்சி.